ஓகே. கோல்டு. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கவுண்டர்ல ஆக்சுவலா நான் ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன் ப்ரோ இந்த இடத்துல. இது பிஓஎஸ், இது சோச்சு. இந்த சோச்சுக்கு இது சப்ளை வந்து எடுத்திருந்தேன். இந்த சப்ளைல நான் குடுத்த அப்டேட் என்ன அப்டின்னா, இந்த ரீஃபைன்மென்ட்ல அப்டேட் குடுத்திருந்தேன். இந்த மூவ்மெண்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, இதுல வந்து அப்டேட் குடுத்திருந்தேன். ஸோ, இது வந்து இது ஃபுல் சப்ளை. இந்த ஃபுல் சப்ளைல நமக்கு இந்த இடத்துல ஒரு மேனிபுலேஷன் நடந்திருக்கு. தெரியுதா? இந்த இடத்துல. ஸோ, இந்த மேனிபுலேஷன் என்ன இருக்கு அப்டின்றத நான் உள்ள போய் பார்க்கும்போது, இந்த ஜோன வந்து நம்ம எடுக்கிறோம். இது உள்ள என்ன பண்ணியிருக்கான் அப்டின்றது இந்த மேனிபுலேஷன் போய் பார்க்கும்போது 5 மினிட்ல நமக்கு இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட் இருக்கு. தெரியுதா? நல்லா பாருங்க. ஜோனுக்குள்ள. தெரியுதா? தெரியுது ப்ரோ. இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட் இருக்கு. அப்போ இத வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து யார் பண்ணியிருக்கான்றத ஒன்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து ஏஷியன்ல பண்ணியிருக்காங்க. இப்போ ஏஷியன்ல பண்ணதுனால ஒர்க் ஆகாம அப்படிலாம் கிடையாது. ஏஷியன்ல பண்ணியிருந்தாலும் ஓகே. அது பண்ணியிருக்க ஜோன்ல மிட்டிகேட் பண்றது ஒரு லண்டன் ஆர் நியூயார்க்ல இருக்கணும். அது இருந்தாலே போதும். ஒர்க் ஆகும். இப்போ இந்த என்டையர் ஜோனும் வந்து ஏஷியன் தான். இங்க இருக்கக்கூடிய என்டையர் ஜோனுமே ஏஷியன் தான். இங்க வந்து ஒர்க் ஆகி தானே போயிருக்கு கீழ. ஸோ மிட்டிகேட் பண்றது யாருன்றது இருந்தா மட்டும் போதும். ஏன்னா அவங்க தான் அங்கருந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவாங்க. சரி, இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மூவ்மெண்ட் வந்து இங்க இருக்கு. நான் நம்மளோட டிஸ்கார்ட்ல இங்க தான் குடுத்திருந்தேன். இந்த இடத்துல இந்த ஜோன்ல ஒரு என்ட்ரி வந்து குடுத்திருந்தேன். இதுல வந்து பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு 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 டேப் வந்து பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. ஸோ இதுல இந்த விக்க மட்டும் எடுத்தா போதும். இதுல தான் வந்து நெறைய பவர் இருக்கும். இந்த விக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த விக்க எடுத்தா போதும். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நமக்கு இங்க ஒரு டேப் வந்து பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு டேப் வந்து பண்ணிட்டு தான் கீழ போயிருக்கு. ஸோ இந்த விக்க மிட்டிகேட் பண்ணல. இந்த விக்க வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ அந்த யூரோ ஹிஸ்டரில நம்ம என்ன பார்த்தோமோ, அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. நியூயார்க் வந்து இங்கேருந்து ஒரு ஃபுல்லா செல் வந்து போயிருக்கான். நியூயார்க்ல பார்த்த அதே விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ இந்த சப்ளைல இப்ப பாருங்க, இந்த இடத்துல சோச் வந்து குடுத்திருக்கு. அப்போ இது வந்து என்ன ப்ரோ? இந்த லோ. இது கவுண்டர். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பார்த்துக்கலாம். நமக்கு 4 ஹவர்ல டிமாண்டுக்கு வரணும். இந்த டிமாண்டுக்கு வரணும். இந்த டிமாண்ட் வொர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டிமாண்ட் வொர்க் ஆகாது. ஓகேங்களா? என்ன ரீசன்னால வொர்க் ஆகாது சொல்லுங்க? டெய்லிக்கு போறேன். டெய்லில பார்த்தீங்கன்னா, இது பிஓஎஸ். அடுத்ததும் பிஓஎஸ். ஸோ இந்த டெய்லிய பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது ப்ரோ? சொல்லுங்க. ப்ரோ டெய்லியில இன்டியூஸ்மெண்ட் இல்லைங்க ப்ரோ. அதனால கீழ இருக்க லிக்விடிட்டி எடுக்க வரோம் நம்ம. கன்சால்டேட் இருக்கு. ப்ரீவியஸ் பியூஎஸ். ம். டெய்லில இன்டியூஸ்மென்ட் இங்க இருக்கு. மேனுவல் இன்டியூஸ்மென்ட் இருக்கு. அப்ப இங்க ஒண்ணு இந்த இருக்கு. லோவை இந்த இதை இன்டியூஸ்மெண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு கீழே நீங்க கிரீன் கலர்ல போட்டுருக்கீங்க. அதான் அங்க ஃபுல்லா கன்சால்டேட்டா இருக்கு bro. அந்த லிக்விடிட்டி ஹண்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்ப இது வந்து டெய்லியோட பிஓஎஸ். இது வந்து டிமாண்ட். இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மென்ட் இங்க இருக்குல்ல. இங்க வந்து இன்டியூஸ்மென்ட் இருக்கு. பட் இது வந்து ஆப்போசிட் மூவ் கேண்டல் கிடையாது. ஒரு ஆர்டர் பிளாக் தான். ஆனா ஒரு கிரைட்டீரியா மிஸ் ஆகுது. ஆப்போசிட் மூவ் கிடையாது. 4 ஹவர்ல போய் பார்க்குறோம். அங்கேயும் நமக்கு ஆப்போசிட் மூவ் இல்ல. அப்போ ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபெயிலியர் பண்ணலாம். அப்போ இது பாருங்க. இது ஒரு சூப்பரான ஒரு டிமாண்டு. இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தா ஒரு ஃபுல் ஃபோர்ஸா பை பண்ணும். இப்போ கீழ வரும்போது இதெல்லாம் சோர்ஸா நமக்கு இருக்கும். டெய்லில. ஓகேங்களா? சோர்ச் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு, இங்க வந்துட்டான் அப்படின்னா, மறுபடியும் மார்க்கெட் மேல போக தான் ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்ல இருந்து நம்ம வந்து பை வந்து பண்ணலாம். இது வந்து இன்டியூஸ்மென்ட். அப்ப இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இது என்ன? ஸோ டெய்லில இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. ரைட்டா? இந்த டிமாண்ட் இருக்கு. இது வந்து நமக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு ஆர்டர் பிளாக்கான ஒரு டிமாண்ட் வந்து இல்ல. ஓகேங்களா?
அப்போது மார்க்கெட் வந்து ஒன்று இங்கேருந்து போகணும், இல்லைனா இங்கேருந்து போகணும். இங்கேருந்து கூட போகலாம். எல்லா இடத்துலையும் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். செஷனோட ஆட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் மார்க்கெட் வந்து இங்கே கீழே இந்த க்ரீன் ஜோனுக்கு வர சான்ஸ் இருக்குது, இல்லைனா இந்த டிமாண்ட் வரைக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் 4 ஹவரில் போயிட்டு நம்ம இந்த டிமாண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைனா இந்த இன்டியூஸ்மெண்ட் வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு 15 மினிட்ஸில் போய் ஒரு கவுண்டர் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். இதில் வந்து எனக்கு எப்படின்னா ஒரு என்ட்ரி எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. இது பிஓஎஸ், இது சோச்சு, இங்கே சப்ளை வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். சப்ளை மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்திருக்கான். ஸோ சப்ளை மிட்டிகேட் பண்ணனால 5 மினிட்டுக்கு வந்து போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு இந்த ஹை, இது வந்து நமக்கு பிரேக்கு, சோச்சு, ஓகேங்களா. சப்ளைன்றது இது வந்து சப்ளை, இது பிரேக் ஆகிருக்கு. ஏன் பிரேக் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ. இந்த ஹை வந்து எடுத்திருக்கான். எதனால ஹை எடுத்திருக்கு? இன்டியூஸ் வந்து இல்லைங்க ப்ரோ, அதை பை சைட் லிக்விடிட்டியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கான். ஆமாம், இது ஃபுல்லாக பை சைட் லிக்விடிட்டியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கான். பார்த்தாலே தெரியும், இந்த மூவை பார்த்தாலே. ப்ரோ அது ரிஃபைன்மெண்ட் இல்லையா? எது ப்ரோ ரிஃபைன்மெண்ட்? ப்ரோ வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்குது எனக்கு. ப்ரோ இப்போ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. அந்த 15 மினிட்டுக்கு வந்து ஒரு ரிஃபைன்மெண்ட் சின்னதாக இருக்குல்ல, 15 மினிட்ஸ். ஆமாம் ஆமாம். ஸோ இங்கே இருக்கு. அதுக்கு மேலே ஆமாம், இது பார்த்து தான் எடுத்துருந்தோம். ஸோ மேலே இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை டச் பண்ணிட்டு 1 மினிட் போகணுமா? 1 மினிட்டுக்கு போகணும். அப்போது மார்க்கெட் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 1 மினிட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ 1 மினிட்ல இங்கே வந்து பிரேக்கு, இங்கே வந்து சோச்சு. அப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல இப்படி ஒரு மூவ் கொடுக்குது. இதுவும் லிக்விடிட்டி தான், பார்த்தாலே தெரியும். இதுவும் லிக்விடிட்டி தானே. ஆமாம். இதுவும் லிக்விடிட்டி. மார்க்கெட் ஃபெயில் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான் இந்த சப்ளையில். இதுதான் எக்ஸ்ட்ரீம் சப்ளை. மிட்டிகேட் பண்ணிவிட்டு போயிருக்கான். ஸோ இது மிட்டிகேட் பண்ணிவிட்டு போயிருக்கான். அடுத்ததில் நம்ம வந்து போகக்கூடாது. இங்கே பாருங்கள், அடுத்த சப்ளையில் நம்ம போகக்கூடாது. நான் ஃபஸ்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்மளோட என்ட்ரி வந்து செல் என்ட்ரி வந்து டாப்பில் இருக்கணும், பை என்ட்ரி வந்து பாட்டமில் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும் எப்பயுமே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம போட்டுட்டோம். செகண்ட் என்ட்ரி போயிட்டு அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது கவுண்டரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டோம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற அந்த எக்ஸ்ட்ரீம், அந்த டாப் அண்ட் பாட்டம், இந்த என்ட்ரிஸ் தான் ஒர்க் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்ததுலாம் நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ப்ரோ இது ஒரு டவுட்டு. சொல்லுங்க ப்ரோ. சப்போஸ் இப்போ ஒரு மேலே எக்ஸ்ட்ரீமில் ஒரு என்ட்ரி போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே இருக்கிற சப்ளைக்கு வரும்போது அந்த இடத்துல கிட்ட வருதுனாலே அப்போ அங்கே பவர் இல்லைன்னு தானே அர்த்தம். அதை பிரேக் பண்ணிட்டு கூட மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. என்ன சொல்கிறீங்கன்னு புரியல ப்ரோ. இப்படி வரும்போதா? மறுபடியும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று பிஓஎஸ் கொடுத்துட்டு மேலே வந்து நம்ம செல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது அது கிட்ட வரும்போதே பவர் இல்லைன்னு தானே எடுத்துக்கணும். இப்படி இருக்குது. இங்கே சப்ளை எடுத்துட்டோம். இங்கே எடுத்துகிட்டு ஒரு பிஓஎஸ் வந்து பண்ணுறான். ஓகே ப்ரோ. நம்ம இங்கே பிஎஸ் கொடுத்த உடனே இதுக்கு மேலே இருக்க ஒரு சப்ளைல மறுபடியும் என்ட்ரி பார்க்கும்போது இவ்வளோ தூரம் வரும்போதே மேலே இருக்கிற என்ட்ரிக்கு வந்து பவர் இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த என்ட்ரி இனிஷியலாக எடுத்துருப்போம், அதுக்கு இருந்ததுன்னா டக்குன்னு கீழே போயிருக்கும் தானே. அப்படி இல்லை ப்ரோ. இது இதை எடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு சப்ளை எடுக்கிறோம். லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சப்ளை எடுக்கிறோம். லோவர் டைம் ஃப்ரேம் போய் எடுக்கும்போது இந்த சப்ளையோட வேலையே இதை போய் ஹிட் பண்ணணும், அவ்வளோதான். இதை ஹிட் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு என்ட்ரியை இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரு ஆகிக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம டார்கெட் வந்து பண்ணுறோம். மார்க்கெட் என்ன பண்ணுவான், இங்கேருந்து இப்படி வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவான். ஓகேங்களா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவான். நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஜோன் வந்து எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை வந்து எடுக்கிறோம்.
இப்போ இது 5 மினிட்ல என்ட்ரி போகிறோன்னா 5 மினிட்டோட ஒர்க்கு இங்கே முடிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த இடத்துலயே 5 மினிட்டோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ மார்க்கெட் வந்து அடுத்தது அங்கேருந்து செல் தான் போவோம் அப்படின்றப்போ நமக்கு அது எஸ்எல் ஹிட் ஆகாமல் அப்படி கீழே போகும். நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா அது லோவர் டைம் ஃப்ரேம். அப்போது இந்த மாதிரி லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரலாம். பட் இங்கே மோஸ்ட்லி வரமாட்டான் இந்த ஹைக்கு. அதனால தான் டாப்பில் என்ட்ரி வந்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போது அடுத்தது டாப்பில் என்ட்ரி டார்கெட்டை போட்டுருணும். இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணுறான், இந்த ஹையை வந்து ஹிட் பண்ணுறான். ஸோ இதில் தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் என்ட்ரி வந்து கொடுக்கல கவுண்டரில். ஆக்சுவலி நமக்கு என்ட்ரிஸ் வந்து நிறைய எஸ்எல் ஹிட் ஆகிட்டனால கவுண்டரில் போக வேணாம் அப்படின்ட்டு என்ட்ரி கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல 5 மினிட்ல நமக்கு ஸோ இந்த இடத்துல 5 மினிட்ல இந்த ஹையை ஹிட் பண்ணியிருக்கான். ஸ்டில் பிரேக் ஆகலை. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் 1 மினிட்லேயே நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நம்ம 5 மினிட்டுக்கு வர தேவையில்ல. ஏன்னா மார்க்கெட் வந்து 1 மினிட்லேயே தான் இருக்க சொல்லுது. ஸோ இந்த 1 மினிட்ல தான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் சரி இப்போ போட்டுடலாம் ஒரு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிரேக்கு, இந்த இடத்துலையும் பிரேக்கு, 2 பிரேக்கு. இந்த 2 பிரேக்கை கன்சிடர் பண்ணி 2 சப்ளை தான் இருந்தது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளை, இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சப்ளை, இது ஒரு சப்ளை. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மேலே வந்து டைரக்ட் என்ட்ரி போட்டிருந்தேன். கீழே வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் எந்த டைம் ஃப்ரேம் ப்ரோ? அதான் bro, அதுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் போகணும். அதுக்கு லோவர் டைம் ஃப்ரேமே நமக்கு இல்லைங்க ப்ரோ. செகண்ட்ஸுக்கு போகணும். அதான் சொல்லியிருக்கேனே 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் 1 மினிட் தான். ஓ ஓகே. இப்போது இந்த இடத்துல 1 மினிட்ல வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். இது வந்து மிட் நைட் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல இது வந்து பிஓஎஸ். இப்போது இது வந்து ஸ்வீப்னு சொல்லலாம். இப்போ இது வந்து ஹண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல சோச் ஆயிடுச்சு. இதை வந்து எடுக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்லலாம். இது நான் ஸ்வீப்புன்றது வந்து எப்போ நடக்கணும்னா இன்ஸ்டிடியூஷனல் டைமிங்கில் நடந்தால் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்வீப் பண்ணுறதே இன்ஸ்டிடியூஷனல் தான். அப்போ இன்ஸ்டிடியூஷனல் டைமிங்கே இல்லாமல் வேறு எங்கேயாவது போய் ஸ்வீப் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது. மிட் நைட்டில் இந்த மாதிரி விக்கு மேலே அடிச்சுட்டு கீழே அப்படி அடிக்குதுன்னா எடுக்காதீங்க. இன்ஸ்டிடியூஷனல் டைமில் மட்டும் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ், இந்த இடத்துல பிரேக், இந்த இடத்துல பிரேக். ஸோ இது இந்த 2 இடத்துல சரி இந்த இடத்துல ஒரு 2 சப்ளை கிரியேட் ஆச்சு. இது ரெண்டுமே சூப்பரான சப்ளை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லுங்கள் ப்ரோ? இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணதுங்க ப்ரோ. ஹண்ட் பண்ணியிருக்கான். இதுவா? யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அது ஆப்போசிட் கலர் ஆப்டைஸ். இல்லை ப்ரோ, இது ஆக்சுவலாக இது இன்ஸ்டிடியூஷனல் கிரியேட் பண்ண டைமிங் கிடையாது. இது மிட் நைட்டு. ஓகேங்களா? ஆனால் ஒரு செஷன்ஸ் இல்லை. ஆனால் ஒரு ஹண்ட் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஆனால் இதை விட இதுதான் பவர். ஏன்னா ஒரு ஆப்போசிட் மூவ் வந்து இருந்திருக்கு. பட் அதுக்கு நமக்கு மெட்டிகேட் ஆகிருக்கு. அந்த ஆப்போசிட் தெரியுதா? இது ஆப்போசிட் மூவ் தானே? அப்போது நம்ம ஆர்டர் பிளாக்குன்னு இந்த பிளாக் கலர் கேண்டில் தான் எடுக்க முடியும். ஒரு செல் கேண்டில் தான் எடுக்க முடியும். அந்த செல் கேண்டில் தான் ப்ரீவியஸாக ஹிட் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் இது ஆப்போசிட் கலர் கேண்டில் கிடையாது. இது ஆர்டர் பிளாக் தான். பட் ஆப்போசிட் மூவ் வந்து இல்லை. அப்போது இங்கே பாருங்கள், இது ஆப்போசிட் மூவ் இருக்குது. ஓகேங்களா? இதை விட்டுறலாம். இதை வந்து நம்ம ஒரு 2 டைரக்ட் என்ட்ரி போகிறோம் அப்படின்னா இதில் ஒன்று மட்டும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் தான் ப்ரோ நான் என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலாக போட்டுட்டு மார்க்கெட் அப்படியே கீழே வந்துட்டான். ஓகேங்களா? அப்படியே கீழே வந்துட்டான். இது பிரேக் ஆன உடனே இந்த என்ட்ரி போட்டேன். நான் என்ன நினச்சேன், அப்படி பிரேக் பண்ணிவிட்டு இது சோஸ் பண்ணிட்டான். இங்கே ஒரு மூவ் வந்தது உடனே இந்த இடத்துல போட்டேன் ஒரு என்ட்ரியை. ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, அப்படியே கீழே போயிடுச்சு. மிட் நைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அரவுண்டு நமக்கு அப்படியே 2:00 கிட்ட நியர்லி 2:00 ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே போட்டிருந்த என்ட்ரியை டெலீட் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன். அவ்வளோதான். இப்போ அடுத்த நாள் கரெக்டாக ஏஷியன் ஓப்பன் ஆன உடனே மிட்டிகேட் வந்து பண்ணிட்டான்.
ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு செல் வந்து போகிறேன் அப்படின்னா சொல்லுங்கள் ப்ரோ. இந்த இடத்துல என்ட்ரி போடுறேன். எஸ்ல எங்கே வைக்கட்டும் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே கொஞ்சம் தள்ளி. இங்கேயா? ஆ இங்கே வைக்கிறது பெட்டர். பட் இந்த என்ட்ரியோட ஒரு ப்ரீவியஸ் ஹையில் இங்கே இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இப்படி வைக்கிறது பெட்டர். நம்ம அவ்வளோ தூரம் கொண்டு போய் வைக்க தேவையில்ல. இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் இதில் வந்து செட் பண்ணி இந்த டார்கெட் என்னென்னா 15 minutes. இந்த இன்டியூஸ்மெண்ட் வரலும் டார்கெட் வந்து செட் பண்ணியிருந்தேன் இங்கே. ஓகேங்களா? 4 ஹவர்னுடைய இந்த இன்டியூஸ்மெண்ட் ரைட்டா? இந்த இன்டியூஸ்மெண்ட் வரலும் டார்கெட் செட் பண்ணியிருந்தேன். ஸோ 5 minute. அப்புறமா நைட் மார்க்கெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1:104 என்ட்ரி எடுத்ததை நான் வேணான்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். சரி, அப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கா, நமக்கு போட்டிருந்தா கூட பிரேக் ஈவன் தான் ஹிட்டு இந்த இடத்துல. ஓகேங்களா? சரி, அதே மாதிரியே இந்த இடத்துலையும் ஒரு விஷயம் வந்து நடந்தது. இப்போது இந்த இடத்துல பிரேக்கு, இந்த இடத்துல எகைன் வந்து 15 minutes போவோம். இப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது, பிரேக் வந்து நடந்துருச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு பிரேக் நடக்குது. ஸோ 5 minute. எஸ். இப்போது இந்த இடத்துல நமக்கு எஸ்டர்டே வந்து ஒரு என்ட்ரி வந்து மிஸ் பண்ண பார்த்தீங்களா? அதே என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே வந்து ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கு 1 minute. ரைட்டா? 1 minute இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ஏஷியனில் ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நம்ம மார்க்கெட்டில் நிறைய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணனால நம்ம 5 minute போயிட்டு பார்க்குறோம். 5 minute ஒரு நல்ல சப்ளைவாக இருக்குது. உள்ள 1 minute 1 minute சப்ளை தான் கரெக்டு. பட் 5 minute நல்ல சப்ளை இருக்குது. அப்போது 1 minute போயிட்டு நம்ம டைரெக்டாகவே என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இதுவும் வெயிட் பண்ணேன். பட் இதில் நான் என்ன நினச்சேன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம உள்ள டிஸ்கார்டில் என்ட்ரி கொடுத்துடலாம். பட் இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும். கொடுத்துட்டு கம்ப்ரெஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்து டிபியை வந்து அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு பெரிய ப்ராஃபிட் பிடிச்சலாம் தான் எஸ்டர்டே வந்து பிளானு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்த உடனே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. மார்க்கெட் வந்த உடனே செல் வந்து அடிச்சிட்டான் வேகமாக. ஃபுல் ஃபோர்ஸாக செல் வந்து போயிடுச்சு. கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா எஸ்டர்டே நம்ம என்ட்ரி வந்து போட்டிருப்போம். டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கீழே இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் டிபி வந்து இருக்கும். பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி, பரவாயில்ல. மறுபடியும் 15 minutes போவோம். நான் வந்து இப்போது 5 minute 1 minute எதுக்குமே வரல. 15 minutes நான் அகைன் வந்ததுக்கான ரீசன் சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம வந்து கரெக்டான டைம் ஃப்ரேமுக்கு போகணும் எப்பயுமே. ஸோ 15 minutes அதனால் நம்ம வந்துட்டோம். ஏன்னா நம்ம 5 minute 1 minuteலாம் போனது இந்த என்ட்ரி இது பார்க்குறதுக்கு, இந்த இடத்துல எல்லாமே செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் 1 minute வந்து 5 minute வந்து போனோம், 1 minute வந்து போனோம். மார்க்கெட் வேலையை முடிச்சிட்டான், பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், எகெயின் ரீபொசிஷனுக்கு வரணும். மறுபடியும் நம்ம 15 minutesக்கே வந்துடணும், 5 minute இருக்கக்கூடாது. சரி, அப்போது இது வந்து கவுண்டர் ப்ரோ. இது பிஓஎஸ்ன்னு சொல்லட்டா சோச்சுன்னு சொல்லட்டா? இதை அப்போது இதுவும் சோச்சு தான். அப்போ ஹை எங்கே இருக்குது? மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஹை மேலே இருக்குது. இங்கே வந்து இந்த ஸ்விங்கில் இருக்கக்கூடிய ஹையை எடுத்துகிட்டு நம்ம சோச்சுன்னு எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஹை வந்து மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஹை. இந்த விக்கில் நமக்கு கண்டிப்பாக பவர் இருக்குது. இப்போது இது வந்து ஒரு ப்ரோ ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா இந்த விக்கு வரைக்கும்லாம் வர மாட்டான். இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்தே செல் ஆவான். ஆனால் இது ப்ரோ கிடையாது, கவுண்டர். மார்க்கெட்டுக்கு வந்து எதையாவது ஒன்று ஹன் பண்ணிவிட்டு போகணும் கவுண்டரில். அப்போது மேலே சப்ளை இல்லை, பட் இந்த விக்கு வரைக்கும் வரலாம். ஓகேங்களா?
ஸோ இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்ல நமக்கு ஸ்டில் 50% மிட்டிகேட் பண்ணல. விக்கு வேற இருக்கு. விக்கு வரைக்கும் வந்துட்டு கீழே விழலாம். இங்கேருந்து மார்க்கெட் நியூயார்க் தான் வந்திருக்கான். நியூயார்க் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இது வந்து அடிச்சிருக்கான். அப்போது இந்த ஹையில் பெரிய லிக்விடிட்டி இருக்கும். அந்த ஹையை அடிக்க சான்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஈவன் பவர் தான். ஓகேங்களா? சான்சஸ் தான் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். அப்படி இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மேலே ஒரு சான்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கேருந்து நம்ம செல் வந்து போகலாம். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு. செஷனில் இருக்கணும் கன்ஃபர்மேஷன்லாம். ஸோ இந்த சப்ளையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் வந்து நமக்கு உள்ள கரெக்டாக இருக்குது. ஒரு இன்ஸ்டியூஷனல் மூவ் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த சப்ளை வேலிட். இதில் நம்ம வந்து செல் பண்ணலாம். அப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த விக்லேருந்து செல் பண்ணலாம். இதுதான் வந்து பிளான். கவுண்டர் மார்க்கெட் எகைன் மேலே போக சான்சஸ் இருக்குது. அதையும் பார்த்துக்கணும். அப்போ மேலே போக சான்சஸ் இருக்கிறதுக்கு ஏதாவது டிமாண்டு சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்றதை பார்க்கணும். ஸோ இது வந்து பிஓஎஸ். இது ஒரு டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட்டு ஸ்டில் டிமாண்டுக்கு வரல. பட் ரொம்ப ஒரு பெரிய மூவ் கொடுத்து மேலே வந்து போயிருக்கோம். இப்படி பை ஆர்டர் இருந்தால் தான் இப்படி மார்க்கெட் வந்து மேலே வந்து போகும். ஸோ 15 மினிட்ஸில் போய் பார்க்குறோம். மார்க்கெட் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கான். ஓகே, அப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா கவுண்டர் மார்க்கெட் வந்து கோல்டு எகெயின் மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. அதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ரிஸ்க்கை கம்மி பண்ணுவோம். இந்த இடத்துல கம்ப்ரஸ் பண்ணுவோம். என்ட்ரியை கன்ஃபர்மேஷன் பார்த்து அப்படியே டோட்டலாக ரொம்ப அப்படியே சின்னதாக பண்ணிடுவோம். சின்னதாக பண்ணி என்ட்ரை வந்து போவோம். இதுலேயும் லாஸ் ஆகிட்டாலும் நமக்கு பெரிய லாஸாக இருக்கக்கூடாது. 0.25% மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே லாஸ் ஆகிட்டாலும் 0.5% மட்டும் லாஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் ப்ராஃபிட்டுன்றப்போ ரொம்ப பெருசாக இருக்கும் ப்ராஃபிட். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ஜிபிபி ஏயுடியில் இந்த டிமாண்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் இங்கே வருவான், வந்துட்டு மேலே போவான். இது வந்து இந்த டிமாண்டு மட்டும் தான் ப்ரோ. இந்த டிமாண்டோட கன்ஃபர்மேஷன் டிமாண்ட் அதுலேருந்து பை இருக்குது. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் ஒர்க் ஆகாது. இது வந்து எஸ்டர்டே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன் இந்த சப்ளையில் 5 மினிட். பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகாது. ஸோ இது இந்த சப்ளையில் ஒரு கன்ஃபர்மேஷன், இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். NZUSTலாம் பண்ணாமலே இருக்கலாம் ப்ரோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் வேல்யூ ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும், அதிகமாக இருக்கும் டெய்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிஓஎஸ். இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு டிபி போகாமல் மறுபடியும் டிமாண்டுக்கே வரான். அப்போ என்ன மீனிங்னா ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரலாம். ஏன்னா மிட்டிகேட்ன்றது ஒரு 20% தான் மிட்டிகேட் ஆகிருக்கு. ஒன்று ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரலாம். ரீஃபண்ட்மெண்ட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், இல்லைனா டிமாண்டே பிரேக் பண்ணலாம். அப்போ ரீஃபண்ட்மெண்ட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவர், என்ட்ரி வந்து 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸில் என்ட்ரி போகிறதுக்கு பதிலாக இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு 5 மினிட் ஆர் 1 மினிட்டில் என்ட்ரி போட்டு டெய்லியோட ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். பிரேக் ஈவன் பண்ணிடணும், அவ்வளோதான். பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணணும். அப்படி இல்லைனா டிமாண்ட் வந்து பிரேக் பண்ணலாம். அப்போ டிமாண்ட் பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு இப்படி பிரேக் பண்ணுதுன்னா ஃப்ளிப்பு வந்து கிடைக்கும். மேலே இருந்து பாருங்கள் எங்கே ஃப்ளிப் இருக்குன்ட்டு. எங்கே நமக்கு அவைலபிளாக இருக்கோ அங்கேருந்து நமக்கு செல் இருக்குது. ஸோ இதான் வந்து அடுத்த மூமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஓகே. இந்த டெய்லியில் நமக்கு இது வந்து நமக்கு என்ன பிஓஎஸ், இது பிஓஎஸ், மேலே இருக்கிறதும் பிஓஎஸ், மேலே இருக்கிறது பிஓஎஸ், இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கன்சல்டேஷன். ஓகேங்களா? இதுவும் வந்து பிஓஎஸ் தான். இந்த பிஓஎஸ்க்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அப்போது லோ வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இங்கேருந்து நமக்கு பை ஆவான்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கேயே நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மார்க்கெட் செல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்போது நமக்கு மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. இல்லைனா சும்மா இப்படியே வந்து பையும் போகலாம். ஓகேங்களா? இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும். 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. அப்போ மார்க்கெட் செல்லாக தான் சான்ஸ் இருக்குது. அப்போது செல்லாக சான்ஸ் இருக்குது அப்படின்னா 4 ஹவர் சப்ளை, இது வந்து 4 ஹவர்
பிரேக் பிரேக் பிரேக். இதில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். இது வந்து அப்டேட் கொடுக்குறேன் ஏதாவது நடந்துச்சுன்னா.